விஜய்க்கு எத்தனை பேர் வராங்க? எத்தனை பேர் வராங்கன்னு பதட்டத்தோட நோட் போட்டு கேட்கிறீங்களே! அப்ப இங்கேயும் வருவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல இது மாரி நடக்கட்டும்னு விட்டுட்டீங்களா? 2த்துல ஏதாவது ஒண்ணு தானப்பா உண்மையா இருக்கணும். ஒண்ணு நீங்க ஏதாவது காவல்துறை சரியா செயல்படல. மன்னிப்பு கேட்கணும். இல்ல இது மாரி ஒண்ணு நடக்கணும்னு நெனச்சு எதிர்பார்த்தீங்களா? கட்சி தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கு. இல்லன்னு நான் சொல்லல. அது எப்படின்னா, தார்மீக அடிப்படையில நம்மள நம்பி வர தொண்டர்கள் வந்து நம்மள பார்த்து திரும்பி போற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது, முதலுதவி குடுக்க வேண்டியது, குடிதண்ணீர் குடுக்க வேண்டியது, மருத்துவ உதவி வசதிகள செய்ய வேண்டியது, வாகன போக்குவரத்து இந்த மாரி விஷயங்கள்லாம் செஞ்சு குடுக்குறது அது கட்சியுடைய பொறுப்பு. ஆனா ஆரம்பம் எங்கருந்து ஆரம்பிக்குது? அரசுகிட்ட அனுமதி பெற்று இத்தன பேர் வர்றாங்க, இங்கங்க பாயிண்ட்ன்னு சொல்லி வரும்போது, அங்க நீங்க போலீஸ வச்சிருக்கணும். இதே அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாங்க பிரஸ் மீட்ல. நாங்க வந்து 3 டூ 6க்குலாம் டபுள் ஆஃப் த அமவுண்ட் வந்துருச்சுன்றாங்க. இப்ப 6 மணிக்கே டபுள் ஆஃப் த அமவுண்ட் வந்துச்சுன்னு உங்களுடைய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க ஏன் அங்க காவலர்கள் இல்ல? இல்ல நீங்க ரத்து பண்ணணும். ஏன்னா நிபந்தனையிலே இருக்கு. அசாதாரண சூழ்நிலை வரும்போது, மீட்டிங்க ரத்து பண்ணலான்னு அததான் நீதிபதி கேட்கறாங்க. அசாதாரண சூழ்நிலை வரும்போது நீங்க வந்து இன்னைக்கு வந்து ரத்து பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு கிரவுட் அதிகமாயிடுச்சுன்னா, ஏன் இந்த உயிர் இழப்பு நடந்திருக்க போது?